Hey guys, so லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐசோமரிசம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை ரெண்டு டைப்பாக பிரித்து அதோட ரெண்டு டைப் பற்றி பார்த்தோம். ஒன்று ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று வந்து ஸ்டீரியோ. ஸ்ட்ரக்சரல்ஸ்குள்ளே இருக்கிற சப் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம தரவாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். யா, ஸோ ஸ்டீரியோ ஐசோமரிசம் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் மாதிரியே இதுலேயும் சில சப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமில் நாம் பார்த்தோன்னா அதோட மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஐயூபிஏசி நேம் சேஞ்ச் ஆயிரும். பட் ஸ்டீரியோ ஐசோமரிசமில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சும் வராது. இந்த ஐசோமரிசம் அதிகமாகிறதுக்கு அதாவது உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஆட்டம்ஸோட ஓரியன்டேஷன். ஒரு ஆட்டம் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு கார்பனை சுற்றி, அந்த ஓரியன்டேஷன் தான் இந்த ஐசோமரிசம் ஸ்டீரியோ ஐசோமரிசமுக்கு காரணமாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை ஜென்ரலைஸ்டாக சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்க்கு ஐயூபிஏசி நேம் டிஃபர் ஆகும். பட் ஸ்டீரியோ ஐசோமரிசம்க்கு ஐயூபிஏசி நேம் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடி நாம் சொன்ன மாதிரி பார்த்தோம், இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசமில் ஆட்டம்ஸோட ஓரியன்டேஷன் டிஃபர் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ஐசோமரிசம் வருது. ஸோ இதோட சப் கேட்டகரிஸ் என்னங்கிறது இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமரிசம் சப் கேட்டகரிஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருது கன்ஃபார்மஸ், அடுத்தது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், அடுத்து இனான்ஷியோமர்ஸ், அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது டயாஸ்டீரியோமர்ஸ். ஸோ இந்த 4 தான் ப்ராட் கிளாசிஃபிகேஷனாக பார்க்குறது. இதில் கன்ஃபார்மர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக அல்கேன்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஜியோமெட்ரிக்கல், இனான்ஷியோமர், டயாஸ்டீரியோமர் இதை பற்றி நாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி கன்ஃபார்மர்ஸ்னால் என்ன, இது 4த்துக்கும் ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ கொடுத்துட்றேன், அவுட் வியூ. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒன்றுத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கன்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டியூ டு ஃபவுண்ட் இன் அல்கேன்ஸ், அலிஃபேட்டிக் அல்கேன்ஸ். இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் பார்த்தோன்னா அசைக்ளிக் அல்கேன்ஸ், சைக்ளிக் அல்கேன்ஸ், அண்ட் அல்கீன்ஸ். ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் சைக்ளிக் அல்கேன்ஸ், அல்கீன்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே பாசிபிள். எனான்ஷியோமர், டயாஸ்டீரியோமர் ஜென்ரலாக அல்கேன்ஸில் மட்டும்தான் வரும். அதாவது அல்கேன் குரூப் இல்லை sp3 கார்பனில் மட்டும்தான் ஜென்ரலாக வரும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அந்த இதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இது அலிஃபேட்டிக் அல்கேன்ஸ் மட்டும்தான், ஏன் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அதுதான் கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன்.
ஸோ ஜென்ரலாக அலிஃபேட்டிக் அல்கேன்ஸில் கன்ஃபார்மர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அலிஃபேட்டிக் அல்கேன்ஸ்னால் என்ன? லாங் செயினாக இருக்கிற அல்கேன்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் அலிஃபேட்டிக் அல்கேன்ஸில் கார்பன் கார்பன் பாண்ட் ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக இருக்கும், கரெக்டா? இந்த அலிஃபேட்டிக் கேஸில் உங்களுக்கு இருக்கிறது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ இது சிங்கிள் பாண்டுங்கிறனால இதுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. அப்போது இது உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு ரேப்பிடான ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும், ஒரு ரொட்டேஷன்லேயே. ஆனால் இந்த அல்கீன்ஸ் இருக்குது பாருங்கள், சி டபுள் பாண்ட், இந்த கேஸில் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு டபுள் பாண்ட், ஜென்ரலாகவே ஃபஸ்ட் சிங்கிள் பாண்டோட டபுள் பாண்ட் பார்த்தோன்னா அந்த பாண்ட் எனர்ஜிலாம் உங்களுக்கு அதிகமாகும். ட்ரிபிள் பாண்ட் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எனர்ஜி ஹையர் ஆகும். ஸோ அந்த டபுள் பாண்டை, அந்த பாண்டை தாண்டி உங்களால் என்ன சொல்கிறது, அந்த ரொட்டேஷன், அந்த பாண்ட் ரொட்டேஷன் நடக்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து சப்போஸ் இங்கே ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், இங்கே சப்போஸ் இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஏக்கு வந்து டி ஆப்போசிட்டில் இருக்குது, இந்த சிக்கு வந்து பி ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆனதுனால இந்த ஸ்ட்ரக்சரும் டி ஏ பி யா. ஸோ இது உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ண மாதிரி தான் தெரியும். இந்த டி மேலே போயிருக்கு, இந்த சி வந்து கீழே வந்திருக்கு, அப்படி தான் நினப்போம். ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் நாம். அப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஆப்வியஸாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கேஸில் தான் உங்களுக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள். ஆனால் இந்த கேஸில் சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு பி இருக்குன்னு வச்சுப்போம், அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அசியூம் பண்ணிப்போம், சி டி. இங்கே உங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே வந்து இங்கே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிள். அப்போ ஆப்வியஸாக இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் இந்த சி வந்து இங்கே போகலாம், அதே மாதிரி இந்த டி வந்து இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நாம் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த அல்கீன்ஸ் அதே மாதிரி சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், யா, one second. யா, இப்போ சப்போஸ் சைக்ளோபியூட்டேன் அசியூம் பண்ணிப்போம். இங்கே உங்களுக்கு அந்த பாண்ட் ரொட்டேஷன் கிடையாது. ஏன்னா இங்கே பாண்ட் ரொட்டேட் ஆகும்போது ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாலிகுலில், இந்த ஸ்ட்ரக்சரை ரீட்டைன் பண்ண முடியாததால். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இங்கேயும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த அல்கீன் மாதிரி தான். அண்டு ஃபங்க்ஷனல் குரூப் ரிங் செயின் ஐசோமர்ஸ் படி பார்த்தோன்னா அல்கீனுக்கும்
சைக்ளோ அல்கேனுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் வரும். ஸோ அல்கேன் மாதிரியே இதுலேயும் இந்த பாண்ட் ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். அதனால இங்கேயும் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் தான் வரும், கன்ஃபார்மர்ஸ் வராது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்து நாம் கொஞ்சம் இதை பற்றி டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம். கன்ஃபார்மர்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், எனான்ஷியோமர்ஸ், அதில் அதை பற்றி. ஸோ கன்ஃபார்மர்ஸ் பற்றி நம்ம அல்கேன்ஸில் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாகவே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தா, isomerism due to restricted carbon bond rotation. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமோட பேசிக் டெஃபினிஷன் இதுதாங்க. ஐசோமெரிசம் டியூ டு கார்பன் ரெஸ்ட்ரிக்டட் பாண்ட் ரொட்டேஷன். ஸோ இப்போ தான் ஒரு கொஞ்சம் சில நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பாண்ட் ரொட்டேஷனால் எப்படி இது டிஃப்ரெண்ட் மாலிகுலாக மாறுதுன்னு. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமில் பேசிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற சில நொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட பேசிக் நொட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா சிலதுனா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணுறது சிஸ் ட்ரான்ஸ். அடுத்ததாக நம்ம அடுத்து என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோன்னா இசட். அண்ட் தேர்டாக நம்ம யூஸ் பண்ணுறது சின் ஆன்டெக். ஸோ இதை பற்றி நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், சிஸ் ட்ரான்ஸ். சிஸ் ட்ரான்ஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறையவே எக்ஸ்போஷர் இருந்திருக்கலாம் முன்னாடி, ஏன்னா பேசிக்காக அதை பற்றி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஸ் ட்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சி டபுள் பாண்ட் சி CH3 CH3 H H. ஸோ இந்த மாலிகுலோட IUPAC நேம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 2 3 4. அப்போ பியூட்-2-ஈன், கரெக்டாக? பியூட்-2-ஈன் தான். ஆனால் இதுக்கு 2 ஸ்ட்ரக்சர் பாசிபிள், இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சி டபுள் பாண்டுக்கு, அந்த சி டபுள் பாண்ட் சி அல்கீனுக்கு சேம் சைடில் 2 CH3 இருக்குது பாருங்கள். 2 CH3 சேம் சைடில் இருக்குது.
அண்டு ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக இந்த 2 ஹைட்ரஜனும் இதே சேம் சைடில் தான் வரணும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் நாம் சிஸ்ன்னு சொல்கிறது. சிஸ்ஸுக்கு இன்னொரு சைடு சேம் சைடுன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம சேம் சைடு சிஸ். சிஸ் சேம் சைடு. அதே மாதிரி இப்போ இதோட இன்னொரு கான்ஃபிகரேஷன் என்ன பாசிபிளாக இருக்குன்னா இந்த CH3 ஆப்போசிட்டாக இருக்கிறது. கரெக்டாக? ஸோ அந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். C டபுள் பாண்ட் C CH3 CH3 H H. யா. ஸோ இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐடென்டிக்கல் குரூப்ஸ் இந்த CH3 இந்த CH3 ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக ஹைட்ரஜன்ஸும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஓரியன்டேஷன் தான் நாம் ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ் ஆர் ஆப்போசிட். ஆப்போசிட் சைட். ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். சப்போஸ் இங்கே எல்லாம் CH3 CH3 இருக்குது, அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சப்போஸ் இங்கே மித்தைல் இங்கே இத்தைல், ஒரு சைடில் மித்தைல் இன்னொரு சைடில் இத்தைல் வந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ சிம்பிள். இந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு எப்படியும் காமனாக தான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு காமனாக இருந்துச்சுன்னா இது சேம் சைடில், இது ரெண்டும் சேம் சைடில் இருக்கிறது சிஸ்ஸு, இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ சிஸ் சேம் சைட், ட்ரான்ஸ் ஆப்போசிட் சைட். இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னாலே இந்த ஐசோமரிசம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இது உங்களுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் EZ நோட்டேஷன், சின் ஆன்டி நோட்டேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிஸ்ட்ரான்ஸால் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதோட IUPAC நேம், இதோட IUPAC நேம், இந்த காம்பவுண்ட் IUPAC நேம், இந்த காம்பவுண்ட் IUPAC நேம் ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரே நேம் தான் இருக்கும். அது பியூட் 2ஈன். ஆனால் இதுக்கு சிஸ் ட்ரான்ஸ்ன்னு அதோட ஓரியன்டேஷன் தான் மாட்டுது இதோட ஐசோமர்ஸாக. ஸோ அதனால தான் இதை நம்ம ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். எல்லா ஸ்டீரியோ ஐசோமர் எடுத்தாலும் அங்கே IUPAC நேம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. யூ கேன் பி ஷுர் ஆஃப் இட். ஓகே. ஸோ அடுத்து EZ நோட்டேஷன் பற்றி பார்க்கலாம். அந்த கேஸில் நான் சொன்னேன் சப்போஸ் 2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அந்த 2 ஹைட்ரஜன் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் சப்போஸ் 4மே டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கேஸஸும் ஆர்கானிக்கில் எக்கச்சக்கமாக பாசிபிள். ஸோ அந்த மாதிரி கேஸஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற நோட்டேஷன் தான் இந்த EZ நோட்டேஷன். ஸோ EZ நோட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ரூல் தெரிஞ்சுக்கணும். அதுதான் CIP ரூல். CIP rules. ஸோ பேசிக்கலாக நாமன்கிளேச்சரில் IUPAC ரவுண்ட்ஸ்னு ஒன்று பார்ப்போம். எதுக்கு அதை பார்த்தோம்? ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு, ஆட்டம்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த லொக்கேட் பண்ணுறதுக்கு நாம் அது பார்ப்போம். ஆனால் இங்கே CIP ரூல்ஸ் நாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஆட்டம்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ CIP ரூல்ஸ் இது பேசிக்கலாக ரொம்ப சிம்பிளான ஒரே ரூல் தான். ஆனால் அதை 2 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை சேம் ஒரே ரூலாக எப்படி மாற்றுங்க கடைசியில் சொல்கிறேன். ஸோ priority based on
based on atomic number. ஸோ சப்போஸ் ஒரு குளோரின், ஒரு புரோமின், ஒரு அயோடின் இருக்குன்னா அந்த கேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதாவது குளோரின், புரோமின், அயோடின். அப்போ இதில் எது அட்டாமிக் நம்பர் அதிகம்? அயோடின். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து நம்பர் 2 வந்து புரோமின், தேர்டு வந்து குளோரின். ஸோ இங்கேயும் வந்து ஒரு டை பிரேக்கர் வரும். சப்போஸ் உங்களுக்கு சேம் அட்டாமிக் நம்பரோட ஆட்டம்ஸ் வந்துச்சுன்னா, சேம் அட்டாமிக் நம்பரில் உங்களுக்கு என்ன ஆட்டம்ஸ் வரும்? ஆப்வியஸாக ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன் கேஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ், priority based on atomic mass. ஸோ எது ஹெவியர் ஐசோடோப், அதாவது இப்போ ஹைட்ரஜன் எடுத்தோன்னா புரோஷியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம் 3 பாசிபிள். இதில் எது ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா ட்ரீட்டியம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டியூட்ரியம், லீஸ்ட் வந்து புரோஷியம். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ட்ரீட்டியம்க்கு நம்பர் 1, புரோஷியம்க்கு நம்பர் 2, டியூட்ரியம்க்கு நம்பர் 2, புரோஷியம்க்கு நம்பர் 3, இந்த மாதிரி. ஓகே. ஸோ அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு அல்கீன் இல்லைனா அல்கைலி கார்பன், அல்கீன்னா அல்கேன் கார்பன் திரும்ப உங்களுக்கு கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை சூப்பர் கார்பனாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சூப்பர் கார்பனா என்ன? சூப்பர் கார்பனா ஒன்றும் கிடையாது. சி ட்ரிபிள் பாண்ட் சினா அது 3 சி சிங்கிள் பாண்ட் சியாக கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சி டபுள் பாண்ட் சி இருக்குன்னு வச்சுப்போம். இதோட ஈக்குவலண்ட்டை ஈக்குவலண்ட் டு 2 சி டபுள் பாண்ட் சி. அதாவது ஒரு சி டபுள் பாண்ட் சி 2 சி சிங்கிள் பாண்ட் சி, 2 சி சிங்கிள் பாண்ட் சிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சி ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா 3 சி சிங்கிள் பாண்ட் சி பாண்டுக்கு ஈக்குவலண்ட். ஓகேவா? அண்ட் சப்போஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் attached or same, consider second atom. அதாவது சப்போஸ் 2 இடத்துலையும் உங்களுக்கு CH2 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த CH2க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த ப்ரியாரிட்டிக்கு இதே சிஐபி ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் அதோட ப்ரியாரிட்டி நம்பர் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக சிஐபி ரூல்ஸ். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா இது இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் முடிப்போம், அதுக்கப்புறம் நாம் திரும்ப வரலாம். Let's take this hypothetical case. C double bond Cl F CH3 CH3 CH2. அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் மித்தைல், இங்கே ஒரு இத்தைல், இங்கே குளோரின், இங்கே ஃப்ளோரின்.
ஸோ இங்கே உங்களுக்கு எது சிஸ் எது ட்ரான்ஸ்ன்னு கேட்டால் ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எது இங்கே சேம் சைடில் இருக்குது, எதோ ஆப்போசிட் சைடில் ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறது அந்த மாதிரின்னு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனை சரி பண்ணுறதுக்கு வந்தது தான் இந்த இசட் நோட்டேஷன். ஸோ இசட் நோட்டேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், சிஐபி ரூலில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எழுதணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்ப்போம். குளோரின் ஃப்ளோரின். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொன்னேன், ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். அப்போ நமக்கு என்ன தெரியும், அட்டாமிக் நம்பர் ஃப்ளோரினுக்கு வந்து 9, குளோரினுக்கு வந்து 17. அப்போ ஆப்வியஸாக இதுதான் ஹையர் அட்டாமிக் நம்பர். அப்போ குளோரின் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இது ஃபஸ்ட்டுனா இது ஆப்வியஸாக செகண்ட் தான், இது உங்களுக்கு டவுட் வேணாம். அண்ட் ஆல்சோ இந்த கார்பன், அதாவது ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி நம்பர்ஸ்லாம் போடணும். அடுத்து இந்த சைடு வந்தீங்கன்னா திரும்ப லெஃப்ட் சைடில் நீங்கள் திரும்ப 1 2 3ன்னு ஆரம்பிக்கணுமே ஒழிய 3 4ன்னு கண்டினியூ பண்ணக்கூடாது. ஃபைனா? ஓகே. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சி வந்து இந்த கார்பன் கூட தான் அடுத்து அட்டாச் ஆகிருக்கு டேரெக்டாக. இங்கே ஒரு சிஹெச், இங்கே ஒரு கார்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஒரு CH3, 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து கார்பன் கூட 2 ஹைட்ரஜன், ஆனால் மூணாவதாக இருக்கிறது இன்னொரு கார்பன், ஏன்னா CH3 குரூப்பில். அப்போது ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாச்டு ஆர் சேம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இந்த ஆட்டம் உங்களுக்கு சேமாக தான் இருந்திருக்கு, கார்பன் கார்பன். ஆனால் கன்சிடர் செகண்ட் ஆட்டம். இங்கே செகண்ட் ஆட்டமும் ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன், ஸோ அது ஈக்குவலைஸ். ஆனால் தேர்டாக இங்கே ஹைட்ரஜன் வருது, இங்கே வந்து உங்களுக்கு மெத்தைல் குரூப் இருக்குது. அப்போது ஆப்வியஸாக எங்கே ப்ரியாரிட்டி போகும், ப்ரியாரிட்டி இங்கே தான் வரும். அதனால் இது 1, மித்தைல் குரூப் 2. ஓகே. ஸோ இப்போ இந்த 1 2 இந்த நம்பரிங் வச்சு உங்களால் சிஸ்ட்ரான்ஸ் சொல்ல முடியும்ல. இப்போ இந்த 1, அதாவது இந்த 1 1 ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குரூப் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து Z. ஆக்சுவலி இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், EZ டிரான்சிக்ஸோட அப்படி டிரான்சிஸ், அதாவது E வந்து டிரான்ஸ், இன்வர்ஸ் ரிலேஷன் சிஸ் டிரான்ஸுக்கு EZ, Z வந்து சிஸ், சேம் சைடு. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸ் ரெண்டும் எங்கே இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது E ஐசோமர். கரெக்டா? இது வந்து ஒரு E ஐசோமர். அப்போ இதை இப்படியும் சொல்லலாம், இது E ஐசோமர்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிளும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் நான். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். C டபுள் பாண்ட் C D H T and CH3. ஸோ இந்த DT வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ். D வந்து டியூட்ரியம், T வந்து ட்ரீட்டியம் அண்ட் H வந்து ஹைட்ரஜன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ட்ரீட்டியம், இதோட அட்டாமிக் நம்பர் 1 தான், ஆனால் கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. ஸோ ஆப்வியஸாக ப்ரியாரிட்டி நம்பர் இதுக்கு போயிடும். இது 1, இது 2. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டியூட்ரியம் ரெண்டுமே சேம் அட்டாமிக் நம்பர், ஒரே ஆட்டம் தான். அப்போ அதுக்கு நான் இந்த டை பிரேக்கர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ். அப்போ ஹைட்ரஜன் டியூட்ரியம் இது ரெண்டுத்தில் எது ஹைலி
அட்டாமிக் மாஸ் இருக்கிறனா டியூட்ரியம் தான். அப்போ டியூட்ரியமுக்கு நம்பர் 1, ஹைட்ரஜனுக்கு நம்பர் 2. ஸோ ப்ரியாரிட்டி ஓவர். இங்கேயும் அகெயின் பார்த்தோன்னா 1 1 ஹை ப்ரியாரிட்டி ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஹை ப்ரியாரிட்டி ஆப்போசிட்னா என்ன சொன்னோம் நாம? ஆப்வியஸ்லி இ ஐசோமர். அப்போ இதுவும் இ ஐசோமர். ஓகேவா? ஸோ இசட் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஞாபகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் சிஸ் ட்ரான்ஸ் எழுதுகிற மாதிரி தான். ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இ வந்து ட்ரான்ஸ், ஜெட் வந்து சிஸ். இசட் ட்ரான்சிஸ் ஒரு கிராஸ் ரிலேஷன். ஜெட் வந்து சிஸ், இ வந்து ட்ரான்ஸ். ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா இ, சேம் சைடில் இருந்துச்சுன்னா ஜெட். ஃபைனா? ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற நோட்டேஷன் வந்து சின் ஆன்டி. அண்ட் இது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். சின் ஆன்டிக்கு இன்னொரு இது என்ன சொல்லலாம்னா, சின் வந்து சிஸ்ஸுக்கு ஈக்குவலண்ட், ஆன்டை வந்து ட்ரான்ஸுக்கு ஈக்குவலண்ட். அண்ட் இது வந்து பேசிக்கலாக நம்ம சைக்ளோ அல்கேன்ஸில் தான் சொல்லுவோம். சைக்ளோ அல்கேன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்துப்போம். இது ஒரு ஈத்தேன் மாலிகுல். அதில் 2 டெரிவேட்டிவ் இருக்குது. யா. ஸோ இந்த மாலிகுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,2 ஈத்தேன் டையோல். இந்த மாலிகுல் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை ஷேட் பண்ணி வச்சுருக்கேனே, இந்த நொட்டேஷனுக்கு, இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன ரீசன்? இது வந்து வெஜ் டேஷ் நொட்டேஷன். இந்த மாதிரி நீங்கள் திக்காக இந்த மாதிரி ஒரு திக் வெஜ்ஜில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை திக்காக இது பண்ணிங்கன்னா அது வந்து வெஜ்ஜில் இருக்குன்னா அது வந்து பிளேனுக்கு அவுட் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். யா, இதை நாம் அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த ப்ரொஜெக்ஷன் டெக்னிக்ஸ்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெஜ்ஜில் இருக்குது, இதுலேயும் வெஜ்ஜில் இருக்குது. அப்போ இந்த 2 OH எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் த பிளேன் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த கண்டிஷனில் இது 2 ஒரே சைடில் தானே இருக்கணும். ரெண்டுமே பிளேனுக்கு அவுட் சைடில் இருக்குது. அப்போ 2 ஒரே சைடில் தானே இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் இது வந்து சின் டயோல் அப்படின்னு சொல்லுவோம் நாம். சின் டயோல். சின், இது சின். சப்போஸ் ஒன்று சேம் த பிளேன், இன்னொன்று அவுட் ஆஃப் பிளேனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்டை. ஆன்டைனா ஆப்போசிட். ஓகே. ஸோ இதோட ஜென்ரலாக இதில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ்
ஸோ இந்த மாலிகுல் என்ன? யா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்ளோஹெக்சேன். ஆனால் அந்த 2 கார்பன்லேயும் ஆட்டம் அவுட் ஆஃப் த பிளேனில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சின்டயோல் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இதே காம்பவுண்ட் வந்து டேஷ்டு லைன்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இது டேஷ்டு லைன் நோட்டேஷன். டேஷ்டு லைன் வந்து வெஜ் டேஷ்க்கு ஆப்போசிட். அதாவது இது அவுட் ஆஃப் த பிளேன்னா டேஷ்டு லைன் வந்து இன்டு த பிளேன். ஸோ இந்த கேஸில் இதை வந்து நம்ம ஆன்டிடயோல் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டைனா ஆப்போசிட். ஓகேவா? ஸோ பேசிக் நோட்டேஷன்ஸ் 3 இருந்துச்சு. அந்த 3த்தையும் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நாம் எனான்ஷியோமர்ஸ் பற்றி பார்க்கலாம். யா, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இனான்ஷியோமர்ஸ். ஆனால் இனான்ஷியோமர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பார்த்தே ஆகணும். அதுதான் 3D ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கார்பன். Representation of carbon. ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா கார்பன் வந்து நம்ம கார்பனுக்கு ஆர்கானிக்கில் நீங்கள் 3 ஐசோமரிசம் தான் பாசிபிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து sp3, இன்னொன்று sp2, ஃபைனலாக sp. அண்ட் இது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், ஜியாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல். இது வந்து ட்ரைகோனல் பிளேனார். இது வந்து லீனியர், சிம்பிள். லீனியர். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து 2 டைமென்ஷனல். அதனால் பேப்பரில் வரைகிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் டெட்ராஹெட்ரல் அப்படி கிடையாது. டெட்ராஹெட்ரல் வந்து 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனலை நம்ம கிராஃப் கூட அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேப்பரில் வரைஞ்சிட முடியாது. அப்போது என்ன பண்ணுவோன்னா, 3rd டைமென்ஷனில் இருக்கிற ப்ரொஜெக்ஷனை எடுக்கிறதுக்கு நாம் சில சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபிசிக்ஸில் கூட Z ஆக்சிஸ்க்கு வந்து பாயிண்ட் இல்லை டாட் வச்சு நீங்கள் பார்ப்பீங்க. இன்டு த பிளேன் டாட் வச்சா, இல்லை கிராஸ் போட்டால் அவுட் ஆஃப் பிளேன், அந்த மாதிரி சில நோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டெட்ராஹெட்ரலுக்கு நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சில நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேசிக் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், மற்றெல்லாம் நான் அல்கேன்ஸில் சொல்கிறேன். ஃபைனா? ஸோ
பேசிக் ரெப்ரசன்டேஷன் 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து வெஜ் டேஷ் நோட்டேஷன். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். யா அண்ட் வெஜ் டேஷ் நோட்டேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு sp3 கார்பன் அசியூம் பண்ணிப்போம். அப்போ இது வந்து 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும், 4மே சிங்கிள் பாண்ட். அப்போ முதல் 2 பாண்டு இந்த பிளேனில் இருக்கும். ஆனால் அடுத்த 2 பாண்ட் அவுட் ஆஃப் பிளேனில் ஒன்றும் இன்சைட் த பிளேன்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் நாம் ஃபிஷ் வெஜ் டேஷ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. யா ஏன்னா இது வந்து வெஜ். ஓகேவா? ஸோ இது வந்து வெஜ் வெஜ் இது வந்து டேஷிங் லைன்ஸ். இல்லை டேஷஸ், இது வந்து டேஷஸ். அதனால தான் இது வெஜ் டேஷ் நோட்டேஷனுங்கிறது. ஸோ வெஜ்ஜஸ் வந்து அவுட் ஆஃப் பிளேன், டேஷ் வந்து இன்சைட் த பிளேன். ஸோ இதுதான் வெஜ் டேஷ் நோட்டேஷன். ஸோ ஆனால் இதை விட இன்னும் இதே மாதிரி இன்னொரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதுதான் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படின்னா, இந்த வெஜ் டேஷை அப்படியே நான் ஒரு பேப்பரில் வரைஞ்சா எப்படி இருக்கும் அமைக்கி 2 டைமென்ஷனலாக, அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஐடியா தான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப சிம்பிளானது. ஒரு கார்பன், அதை சுற்றி 4 லைன்ஸ், ஈச் அட் 90 டிகிரி டு ஈச் அதர். யா ஓகேவா? ஸோ இதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் வெஜ் டேஷ் மாதிரியே தான், இந்த 2 சைடும் சேம் இந்த பிளேன், இது ரெண்டும் இந்த பிளேனில் வந்து டினோட் பண்ணும். ஆன் பிளேன், ஆன் பிளேன், ஆன் பிளேன். நீங்கள் எந்த பிளேனில் வச்சு பார்த்தாலும் டெட்ராட்ரலில் ஏதாவது 2 ஆட்டம் ஒரே பிளேனில் தான் இருக்கும். அதனால தான் 2 இதை நம்ம ஆன் த பிளேன் சொல்கிறது. இங்கே வந்து வெஜ்ஜு நான் மேலே போட்டிருக்கேன், கரெக்டாக? ஸோ இந்த மேலே இருக்கிற லைன் வந்து வெஜ்ஜை டினோட் பண்ணும். வெஜ் அப்போ அவுட் ஆஃப் பிளேன். இது வந்து டேஷஸ், கீழே இருக்கிறது டேஷ், அது வந்து இன்சைட் பிளேன் ஆர் இன்டூ த பிளேன் ப்ரிசைஸாக சொல்லணும்னா. ஸோ இது வந்து இன்டூ த பிளேன், இது வந்து அவுட் ஆஃப் பிளேன். இந்த 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற 2 ஆன் த பிளேன். ஓகேவா? ஸோ இந்த நோட்டேஷனோட அடுத்து நாம் இந்த நோட்டேஷன் வச்சுனா நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எழுதுறது. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஆப்டிக்கல்
isomerism or activity. Optical activity இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதை வச்சுனா அடுத்த 2 டாபிக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கணும். என்ன அது முக்கியமான கண்டிஷன்? Conditions for optical activity. Presence of sp3 yeah. So presence of sp3 chiral carbon, இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் lack of symmetry. ஓகேவா? ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப தேவையான ப்ரிசைஸான கண்டிஷன் இதுதான். ஸோ இது ஏன் sp3 கைரால் கார்பன் தான் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக்காக இந்த லேக் ஆஃப் சிமெட்ரியை தான் இது டிட்டர்மின் பண்ணும். ஸோ அல்கின் C டபுள் பாண்ட் C இல்லை C ட்ரிபிள் பாண்ட் C இருக்கிற கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி நீங்கள் கொடுக்க முடியும். லைக் இந்த மாதிரி இந்த 2 கார்பனே நம்ம 2 இதாக பிரிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை பாசிபிள் ஆயிரும் எப்படியாவது. அதனால தான் நாம் sp3 கைரால் கார்பன் மட்டும்தான் எடுக்கிறது. sp3 வந்து 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனுங்கிறனால உங்களால் ஒரு பிளேனில் சிமெட்ரி அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து கைரால் கார்பன். இந்த கைரால் கார்பன்னா என்ன? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். கார்பனோட 4 வேலன்சி இருக்குமா sp3ல? 1 2 3 4. இந்த 4ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். A B C D. யா. ஸோ இந்த 4மே டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கணும். அது பேர் தான் கைரால் கார்பன் அன்சிமெட்ரிக்கல். ஓகேவா? ஸோ இந்த sp3 கைரால் கார்பன் லேக் ஆஃப் சிமெட்ரி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு காம்பவுண்டை நாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணோன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். இதில் காமனாக என்ன கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, ஒரு காம்பவுண்டை கொடுத்து இது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்டை கொடுத்து நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். OH. யா. ஸோ இந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இதில் ஏதாவது ஒரு sp3 கைரால் கார்பன் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு sp3 கார்பன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 இது 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 4மே sp3 கார்பன் தான். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே, ஆனால் கைரால் கார்பன் வேணும்னு சொல்கிறாங்க. கைரால் கார்பன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 4 குரூப்பும் டிஸ்சிமிலராக இருக்கிற கார்பன். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தோன்னா இது வந்து CH3, 3 ஹைட்ரஜன் சிமிலராக இருக்குது. ஸோ இது கைரால் கார்பன் கிடையாது. அடுத்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட CH3 CH2, ஏன்னா 1 2 மீதி 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ இங்கேயும் உங்களுக்கு கைரால் கார்பன் வராது. ஆனால் இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு OH, இன்னொரு சைடு இந்த இத்தைல் குரூப், ஒரு சைடு இந்த மித்தைல் குரூப், இன்னொரு சைடு ஒரு H. அதாவது இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே OH, இங்கே இத்தைல்,
இங்கே மித்தைல், இங்கே ஹெச். அப்போ இந்த சைடில் எதுவுமே சிமெட்ரிக்கல் கிடையாது. கரெக்டாக? ஹைட்ரஜன், மித்தைல், ஹைட்ராக்சில், ஈத்தைல். அப்போ ஆப்வியஸாக இதுதான் உங்களுக்கு கைரால் கார்பன். அதே மாதிரி இது உங்களுக்கு கைரால் கார்பன் கிடையாது, ஏன்னா இங்கே உங்களுக்கு CH3 இருக்கும். அப்போது இங்கே உங்களுக்கு ஒரு கைரால் கார்பன் இருக்குது. அப்போது இது உங்களுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல். ஃபைனா? ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு sp3 கார்பன்லாம் நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த sp3 கார்பனில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணோம். இங்கே வந்து உங்களுக்கு CH3, 3 ஹைட்ரஜன் சிமெட்ரிக்கல் தான். இங்கே வந்து உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கும் செகண்ட் கார்பனில். அடுத்து இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு OH, ஒரு மித்தைல், ஒரு இத்தைல், ஒரு ஹைட்ரஜன், 4மே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்போ இது ஒரு கைரால் கார்பன், அன்சிமெட்ரிக்கல். ஸோ இந்த கார்பனால் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அதே மாதிரி சிமிலராக இன்னொரு மாலிகுலும் பார்ப்போம், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. Consider this carbon. Double bond O, ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன், இது ஒரு ஆல்டிஹைட் குரூப். இங்கே OH, இங்கே ஒரு OH, அடுத்து இங்கே ஒரு கார்பன், இந்த OH. யா, ஸோ இப்போ இந்த கார்பன் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ சிம்பிள், அதே மெத்தடாலஜி தான். ஃபஸ்ட்டு இதில் sp3 கார்பன்ஸ் எல்லாம் எடுங்க, ஏன்னா sp3 கார்பன்ஸால் மட்டும்தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியும். அப்படி பார்த்தோன்னா இந்த கார்பன் வராது, ஏன்னா இது வந்து ஆல்டிஹைடு கார்பன் sp2. அப்போ இது கொடுக்கும், இது கொடுக்கும், இந்த கார்பன் கொடுக்கலாம். 3 பாசிபிலிட்டிஸ். கரெக்டாக? ஸோ இந்த கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கார்பன் A, இது B, இது Cன்னு வச்சுப்போம். ஏ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஆல்டிஹைடு கார்பன் CHO, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் உங்களுக்கு என்னது CH2, அதாவது CH, OH, CH2OH. இது ஒரு டிசிமிலர் குரூப் தான். அண்ட் ஃபைனலாக இங்கே இருக்கிறது உங்களுக்கு H. அப்போ இந்த 4 குரூப்புமே சிமிலர் கிடையாது. கரெக்டாக? அப்போ ஆப்வியஸாக ஏ வந்து என்னது? ஏ வந்து ஒரு கைரால் கார்பன். ஏ இஸ் கைரால். CHIRAL, கைரால் கார்பன். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ பிக்கு பார்த்தோன்னா OH அண்ட் பியும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது கைரால் கார்பனாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். OH, H, இந்த பக்கம் CH2OH ஆல்டிஹைடு கார்பன் CHO, இந்த பக்கம் வெறும் CH2OH. இங்கே CHOH ஆல்டிஹைடு கார்பனாக இருக்குது. அப்போ இதுவும் இதுவும் டிஸ்சிமிலர். அப்போ 4 டிஸ்சிமிலர் குரூப்ஸ் இருக்கிறதுனால பியும் கைரால். ஆனால் சி அப்படி கிடையாது. சியில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் வரும். சி வந்து உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கும், அதனால அது ஏ கைரால். ஓகேவா? ஸோ இங்கே 2 கைரால் கார்பன் இருக்குது.
மோர் தென் எவ்வளோ கைரால் கார்பன்ஸ் வேணாலும் இருக்கலாம், அது நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் கைரால் கார்பன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா, ஃபைன். ஸோ கைரால் கார்பன் இருந்தாலே அந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவா அப்படின்னு கேட்டோம்னா சான்சஸ் எஸ் ஆர் நோ. அந்த மாதிரி ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ. அது வந்து டிபெண்ட்ஸ். திரும்ப மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வச்சுட்டா நாம் அதை சொல்ல முடியும். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு 2 கைரால் கார்பன் இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் ஒரு கைரால் கார்பன் இருந்துச்சுன்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். 1 இல்லை 3 5 இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் கைரால் கார்பன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ். Yeah. So odd number of chiral carbons present. இந்த கேஸில் உங்களுக்கு மாலிகுல் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். இந்த ப்ராப்ளம் எப்போ அரைஸ் ஆகும்னா ஈவன் நம்பர் ஆஃப் கைரால் கார்பன்ஸ் இருக்கிற கேஸில் தான். மே ஆர் மே நாட். May or may not. May or may not optically active. ஃபைனா? ஸோ இது எதனால நடக்குது? சப்போஸ் இந்த கேஸ் நாம் பார்ப்போம். ஒரு கைரால் கார்பன் வந்து ஒரு சைடில் ரொட்டேட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஈவன் நம்பர் ஆஃப் கேசஸில் ஈவன் நம்பர் ஆஃப் கேசஸில் 2 கார்பன் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போது ஒரு கைரால் கார்பன் கொடுக்குற எஃபெக்டை இன்னொரு கைரால் கார்பனால் ஆப்போசிட் சைடில் கொடுக்க முடியும்னா அந்த சைடில் என்ன ஆகும்? சப்போஸ் 2 கைரால் கார்பன் இருக்குது. ஆக்சுவலி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா ability to rotate the direction of plane polarized light. So optical activity na basically ability to rotate plane polarized light. அது எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கலாம், கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ், தட் டிபெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அதோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஒரு கைரால் கார்பன் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுதுன்னா இன்னொரு கைரால் கார்பன் அதை ஆன்டி கிளாக் வைஸில் எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணும்போது ஓவரால் எஃபெக்டாக என்ன வரும்? நோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வரும். கரெக்டாக? நோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால தான் ஈவன் நம்பர் ஆஃப் கைரால் கார்பன்ஸ் மே ஆர் மே நாட் அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ இதுக்கு ஏதாவது கான்ஃபிகரேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், ஆப்வியஸாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம அடுத்து இங்கே பார்க்க போகிறோம்.
ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம அடுத்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற நொட்டேஷன் ஆர்எஸ் நொட்டேஷன், ஆர் அண்ட் எஸ் நொட்டேஷன். ஸோ சப்போஸ் இங்கே உங்களுக்கு இப்படி ஒரு மாலிகுல் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் கார்பன், ஸோ ஹைட்ரஜன், இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொபைல் குரூப், இங்கே இத்தைல், இங்கே மித்தைல். இப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். அண்டு இதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், இங்கே 4மே டிசிமிலர் குரூப்ஸ். அப்போ ஆப்வியஸாக இது வந்து ஒரு கைரால் கார்பன் தான். இங்கே திரும்ப நாம் சிஐபி ரூல்ஸை இங்கே யூஸ் பண்ணுவோம். சிஐபி ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், நாம் அட்டாமிக் நம்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். சப்போஸ் இங்கே எல்லாமே கார்பனாக இருக்குன்னா இங்கே 3மே கார்பன், ஒன்று தான் வந்து ஹைட்ரஜன். ஸோ ஆப்வியஸாக இந்த ஹைட்ரஜன்லாம் ஃபோர்த்து பொசிஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் நாம் செக் பண்ணோன்னா மித்தைல், இத்தைல் இருக்கிறதுலே ஹை ப்ரியாரிட்டியாக வரப்போகிறது வந்து ப்ரொபைலாக தான் இருக்கும். அந்த சிஐபி ரூல்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1 2 3 4 எப்படி ஜாயின் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 அதுக்கப்புறம் தான் திரும்ப 1க்கு வரும். அப்போ இந்த ரொட்டேஷன் வைஸ் எங்கே பார்க்குறோன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், கரெக்டாக? ஸோ இந்த நொட்டேஷனை, இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ரொட்டேஷன் வச்சுனா நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இங்கே 1 2 3 4 வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அப்போ இது வந்து எஸ் நொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னா எஸ், கிளாக் வைஸ்னா ஆர். ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறோன்னா அதுதான் ஆர்எஸ் நொட்டேஷனோட இது கான்ஃபிகரேஷன் நொட்டேஷன். ஸோ இந்த ரொட்டேஷனில் கிளாக் வைஸாக இருந்தால் அது வந்து ஆர். சப்போஸ் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் அது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ் ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் எஸ், இதுதான் இந்த நொட்டேஷனோட பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற இது நொட்டேஷன். ஓகேவா? ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது எப்போ வேலிட்னா இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் இருக்குல்ல, இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் ஷுட் பி இன் த 4th place, அதாவது இன்டு த பிளேன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் ஞாபகம் இருந்துச்சுன்னா 4th பொசிஷன் நாம் இன்டு த பிளேன், அதாவது டவுன்வர்ட் பொசிஷனை இன்டு த பிளேன், வெஜ் டேஷ் லைன் இன்டு த பிளேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4th லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிற ஆட்டம் இன்டு த பிளேன் இருக்கும்போது தான் இது அப்ளை ஆகும். ஆனால் அது எல்லா கண்டிஷன்லையும் நடக்காது, அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அது ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான். இந்த நொட்டேஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது தான். லைக் கிளாக் வைஸ் எஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் ஆய். ஓகேவா? ஸோ கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்போ நடக்கும்னா when least priority atom at or inside into the plane. இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு இது ஹோல்ட் ஆகும்.
and when least priority atom is not into the plane. அது அவுட்வேர்டாகவும் இருக்கலாம் இல்லைனா ஆன் த பிளேனாகவும் இருக்கலாம். ரெண்டு கேஸ்லேயுமே உங்களுக்கு இந்த கண்டிஷன் தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இது இன்னும் நல்லாவே கிளியர் ஆயிடும் நமக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்க போகிறது கார்பன், ஸோ இது வந்து திக் வெஜ். இது வந்து திக் வெஜ். திக் வெஜ்ஜில் உங்களுக்கு இருக்கிறது வந்து புரோமின். இங்கே ஃப்ளோரின், இங்கே குளோரின், இங்கே வந்து அயோடின். ஸோ அகெயின் சிஐபி ரூல்ஸ் வச்சு நாம் நம்பரிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் பண்ணோன்னா என்ன வரும்? இங்கே இருக்கிறதுலே எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம்னு பார்த்தீங்கன்னா அயோடின், ஆப்வியஸாக. ஸோ அதுதான் நம்பர் 1. இது 1. அடுத்து அயோடினுக்கு அப்புறம் எது அதுன்னு பார்த்தீங்கன்னா புரோமின், அடுத்து குளோரின். இதில் லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கிறது எது? இதில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு பார்த்தோன்னா ஸோ இதில் லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் வர்றது வந்து ஃப்ளோரின். அண்ட் ஃப்ளோரின் எங்கே இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இது ஆன் த பிளேன். ஸோ வழக்கம் போல தான் ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 இங்கே இருக்குது. 2க்கு எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் இப்படி நீங்கள் போனீங்கன்னா திரும்ப இதே வழியில் திரும்ப வர முடியாது, போகிற வழியிலே திரும்ப வர முடியாது. 2க்கு போயிட்டு அப்படியே தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 1லேருந்து 2க்கு இந்த மெத்தடில் தான் போகணும், ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகணும். 1 2 2க்கு அப்புறம் திரும்ப 3 3க்கு அப்புறம் திரும்ப அதே வழியில் தான் வரணும், திரும்ப வந்த வழியில் போகக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா 4. அப்போது நாம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நாம் எதில் இது பண்ணிருக்கோம்? ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸ்க்கு ஆக்சுவலாக என்ன வரும்? எஸ் வரும். ஆனால் இந்த கேஸில் அந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் ஃப்ளோரின். ஃப்ளோரின் இன்டூ த பிளேனில் இருக்கா? இல்லை, இன்டூ த பிளேனில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்குது. இது ஆன் த பிளேனில் இருக்குது 4. அப்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா? ஆக்சுவலாக எஸ் வரணும், ஆனால் இதோட கான்ஃபிகரேஷன் இஸ் ஆர். இது வந்து ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கிற ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர். ஓகே, சப்போஸ் ஆர் இருந்துச்சுன்னா இதோட மிரர் இமேஜ் அப்படியே எக்ஸாக்டாக எடுக்கும்போது எப்படி இருக்கும்? இப்போ லெஃப்ட்டில் மிரர் இமேஜ் எடுத்தால் என்ன வரும்? ரைட்டில் வரும், கரெக்டாக? அதே மாதிரி கிளாக் வைஸை நீங்கள் மிரர் இமேஜ் எடுத்திங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் தான் போய் நிற்கும். இந்த ஓரியன்டேஷன் ஆப்வியஸாக மாற போகிறது கிடையாது. ஸோ இதோட மிரர் அது இப்போ இதோட இன்னொரு கான்ஃபிகரேஷன் என்ன பாசிபிள்னா எஸ், கரெக்டாக? யா. ஸோ இதோட மிரர் இமேஜ் ஒன்ஸ் எடுப்போம்.
இந்த கார்பன் அப்படியே தான் இருக்கும், இது உங்களுக்கு மாறாது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளோரின் வரும், இங்கே உங்களுக்கு குளோரின் வரும். அண்ட் அபவ் த வெஜ் இருக்கிற இதுவும் மாற போகிறது கிடையாது. புரோமின், அண்ட் பிலோ வெஜ்ஜில் இருக்கிற இதுவும் மாற போகிறது கிடையாது. அயோடின். இப்போ இதோட ப்ரிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஒன் அயோடின், புரோமின், 3, 4. ஸோ இந்த வாட்டி நாம் கிளாக் வைஸில் போகிற மாதிரி வரும், ஆன்டி கிளாக் வைஸ் வராது. ஏன்னா போன வாட்டி விட ஆப்போசிட்டில் வரணும். அப்போ 1, 2, 3, 4. அப்போ இந்த வாட்டி நம்ம கிளாக் வைஸில் போயிருக்கோம். கிளாக் வைஸ்னால் என்ன? ஆக்சுவலாக ஆர், ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு லோ ப்ரியாரிட்டி ஆட்டம் ஆன் த பிளேனில் இருக்குது. ஸோ இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். கரெக்டா? அண்ட் இது நாம் என்னன்னு பார்த்தோம், இது வந்து ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ இதோட மிரர் இமேஜ் எடுக்கும்போது கான்ஃபிகரேஷன் ஆப்வியஸாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் ஆர்எஸ் நோட்டேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா, இந்த ரெண்டு மிரர் இமேஜையும் உங்களால் சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. லைக் இதை கொண்டு வந்து இது மேலேயோ, இல்லை இதை கொண்டு வந்து இது ஆர் மேலே எஸ்ஸையோ, இல்லை எஸ் மேலே ஆர் கான்ஃபிகரேஷனையோ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆன் த பிளேனில் இருக்கிற ஆட்டம்ஸ் கோயின்சைட் ஆகாது. ஃப்ளோரினுக்கு ஃப்ளோரின் இல்லை குளோரினுக்கு குளோரின் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ இதை நாம் இப்படி ஒரு இந்த டேர்மில் சொல்லலாம்ல, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். ஸோ இதுதான் நாம் எனான்ஷியோமர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ் தான் எனான்ஷியோமர். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது ஆர் கான்ஃபிகரேஷன், இது எஸ் கான்ஃபிகரேஷன். அண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த எனான்ஷியோமர்ஸ் வரும். பிகாஸ் இந்த நான் சூப்பர் இம்போசபிள், இந்த சூப்பர் இம்போசபிள்னு ஒரு கண்டிஷன் வந்துட்டாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தமாயிரும். சிமெட்ரி இருக்குன்னா ஆப்வியஸாக அங்கே உங்களுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. அதனால தான் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜுங்கிறப்ப அது வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஃபைனா? ஓகே, நான் இன்னொரு கேஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த ஐஇசிஎல்ஐ மட்டும் நம்ம மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன், இது வந்து வெஜ்ஜு, புரோமின், ஃப்ளோரின், இங்கே வந்து அயோடின், இங்கே வந்து குளோரின். இங்கே வந்து குளோரின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலுக்கும் இந்த மாலிகுலுக்கும் எந்த மிரர் இமேஜும் கிடையாது.
அதே சமயத்தில் இந்த மாலிகுல் இந்த மாலிகுலை கொண்டு வந்து இந்த மாலிகுல் மேலே உங்களால் சூப்பர் இம்போஸும் பண்ண முடியாது, மிரர் இமேஜும் கிடையாது. ஆனால் இதுக்கு மாலிகுல் என்ன சொல்கிறது, சேமாக தான் இருக்குது. கரெக்டாக மாலிகுலர் ஃபார்முலா இதுக்கும் அதுக்கும் ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான். ஸ்ட்ரக்சர் எதுவும் பெருசாக மாறல, ஓரியன்டேஷன் மட்டும் மாறி இருக்கு. ஆனால் நம்மளால் எனான்ஷியோமர்ஸ்ன்னு அதை சொல்ல முடியாது. அப்போது இதுக்கு என்ன பேர்? ஆப்வியஸாக இதை தான் நாம் அடுத்து டயாஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் சூப்பர் இம்போசபிள் நாட் a mirror image. இந்த கேஸை தான் நம்ம டயாஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டீரியோ ஐசோமரிசமோட கிளாசிஃபிகேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் போட போட உங்களுக்கே நிறைய வந்துடும். ஸோ ஹோப் ஸ்டீரியோ ஐசோமரிசம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எந்த இதுவும் எப்பயுமே டவுட்ஸை மட்டும் ஆர்கானிக்கலாக அப்படியே வைக்காதீங்க. அதை எந்த அளவுக்கு சீக்கிரம் கிளாரிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.